பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன்களை வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்திட ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தால் நடத்தப்படும் இ-சேவை ஆதார மையங்கள் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மென்பொருள் பராமரிப்பு மற்றும் தணிக்கை பணிகள் நடைபெற உள்ளதாகவும் ஜனவரி 2ஆம் தேதி முதல் வழக்கம் போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை பெறும் புதிய மொபைல் செயலியை திமுக உருவாக்கியுள்ளது. இந்த செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நாளை அறிமுகம் செய்து வைக்கிறார். கனிமொழி எம்பி தலைமையிலான தேர்தல் அறிக்கை குழு வரும் 9ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்களை சேகரிக்க உள்ளது. இந்நிலையில் அதற்கான பிரத்யேக செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளது. காசோலை மோசடி வழக்கில் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு தொழில் வளர்ச்சிக்காக தனியார் நிதி நிறுவனத்தில் சதன் திருமலைக்குமார் 1 கோடி ரூபாய் கடன் பெற்ற நிலையில் பணமில்லாத வங்கிக் கணக்கின் காசோலையை வழங்கியதாக மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக கூறி சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சதன் திருமலைக்குமாருக்கு 2 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியைப் போல தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் யாரும் இல்லை என்று ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து தெரிவித்தார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி முழுவதும் தமிழிலேயே உரையாற்றினார். அப்போது குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழ் மக்களின் இதய துடிப்பை உணர்ந்து இரவு பகலாக மாநில முன்னேற்றத்திற்காக உழைப்பதாக புகழ்ந்தார். தமிழ் மோடியின் பிரபலக்கும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைக்கும் பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த போல வேறு யாரும் செய்தில்ல. தேனி மாவட்டம் போடியில் ஒரே வீட்டின் முகவரியில் 93 பேருக்கு வாக்குகள் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் முந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 93 பேருக்கு ஒரே வீட்டு முகவரி பதிவாகி இருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கவே எஸ்ஐஆர் சரிபார்ப்பு அலுவலர்கள் வீட்டு எண்ணிற்கு பதிலாக வார்டு எண் பதிவாகி இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து படிவம் 8ஐ பயன்படுத்தி தவறை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடலூரில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோத மது கடத்தலை தடுக்கவும் பொது இடங்களில் போக்குவரத்தை சீர் செய்யவும் கடலூர் முழுவதும் கூடுதலாக 84 இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பொதுமக்கள் அமைதியான முறையில் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. சென்னையில் கட்டட கழிவுகளை கொட்டினால் 1 டன் கழிவுக்கு 5000 ரூபாய் அபராதம். வாகனங்களை பறிமுதல் செய்து முழு அபராத தொகையும் செலுத்திய பின்னரே விடுவிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. பணி நிரந்தரம் கோரி மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னையில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை 2 முறை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மெரினாவிலும் சிலர் போராட்டம் நடத்தினர். கருணாநிதி நினைவிடத்திலிருந்து வெளியேறாமல் நின்ற பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர்.
சென்னை வியாசர்பாடியில் ரயில் மீது ஏறி பட்டம் எடுக்க முயன்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டதில் படுகாயமடைந்தார். சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த 12 வயது சிறுவனான இமானுவேல் தனது நண்பர்களுடன் பட்டம் விட்டுக் கொண்டிருந்தார். இந்த பட்டம் வியாசர்பாடி ரயில்வே கூட்செட் பகுதியில் உள்ள உயரழுத்த மின்கம்பியில் சிக்கிக் கொண்டது. இதனை சரக்கு ரயில் மீது ஏறி சிறுவன் இமானுவேல் எடுக்க முயன்றார். அப்போது மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார். உடல் முழுவதும் கருகிய நிலையில் அந்த சிறுவன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை விஜயராகவபுரத்தில் வீட்டின் அருகே குப்பை கொட்ட சென்ற பெண் கார் மோதி உயிரிழந்துள்ளார். விஜயராகவபுரம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய இந்திரா அதிகாலையில் சாலையை கடந்து குப்பை கொட்ட சென்றுள்ளார். அப்போது கார் மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய முகேஷ்குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் விபத்திற்கு காரணமாக அமைந்த சாலையின் தடுப்பை நீக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவிலில் புதிதாக தயாரிக்கப்பட்ட வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 16 அடி உயரத்தில் 450 கிலோ எடையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ளித்தேர் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களால் வெள்ளோட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளித்தேர் ஓடுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் நெல்லை பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாளை நடைபெறும் வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் இறுதி சடங்கில் இந்திய அரசு சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரான கலிதா செவ்வாயன்று காலமானார். பிரதமர் மோடி உட்பட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்த நிலையில் கலிதாவின் இறுதி சடங்கு புதனன்று நடைபெற உள்ளது. வீரராகவ பெருமாள் கோவில் அருகே போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் திடீரென கத்தியை எடுத்து காவலர் ஒருவரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மற்ற காவலர்கள் சேர்ந்து கத்தியுடன் இருந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே காசவளநாடு கொல்லாங்கரை கிராமத்தில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி கடந்த 200 ஆண்டுகளாக சரித்திர நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏகாதசி விழாவின் போது பொதுமக்கள் கண் விழித்திருக்கும் வகையில் 3 நாட்கள் வள்ளி திருமணம், ருக்மாங்கதன், ராமாயணம், சத்தியவான் சாவித்ரி போன்ற நாடகங்கள் அரங்கேறின. இந்த நாடகங்களில் கதாபாத்திரங்களை கிராம மக்களை ஏற்று நடித்து வருவது சிறப்பு அம்சமாக கூறப்படுகிறது. நவீன காலத்திலும் பாரம்பரியத்தை காக்கும் இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராம மக்களும் பங்கேற்று விடிய விடிய நாடகங்களை ரசித்தனர். கும்கி திரைப்படம் மூலம் புகழ்பெற்ற நடிகர் ஜோ மல்லூரி தனது சொந்த ஊரான தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்த ராயப்பன்பட்டியில் வெளிநாட்டு பொருட்கள் கொண்டு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கண்காட்சி அமைத்துள்ளார். கிறிஸ்துமஸ் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் குடில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்கின்றனர்.
கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் 85 வயது முதியவர் காரை பார்க்கிங்கில் இருந்து எடுக்க முயற்சித்தபோது கார் பேக்கரிக்குள் புகுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர் பேக்கரியை விட்டு அவசரமாக காரை பின்பக்கமாக திருப்ப முயன்று வேறு ஒரு காரில் மோதியுள்ளார். இந்த விபத்தில் பேக்கரியின் கண்ணாடி கதவுகள் அப்பளம் போல் நொறுங்கியது. சம்பவ இடத்தில் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான நடிகர் மோகன்லாலின் தாயார் சாந்தகுமாரி 90 வயதில் காலமானார். வயது மூப்பு காரணமாக கடந்த சில காலமாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த மோகன்லாலின் தாயாருக்கு மம்முட்டி உள்ளிட்ட மூத்த நடிகர்கள் மட்டுமின்றி கேரள திரையுலகினர் பலரும் கொச்சியில் உள்ள மோகன்லாலின் வீட்டிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உள்நோக்கத்துடன் குண்டர் சட்டம் பிறப்பிக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூபர் வாராகியை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாநகர காவல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இதனை தெரிவித்தது. வாராகிக்கு 3 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புத்தாண்டையொட்டி சென்னை வெளிவட்ட சாலை, தாம்பரம் மதுரவாயில் புறவழி சாலை என முக்கிய சாலைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் சாலைகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என ஆவடி மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். புத்தாண்டை முன்னிட்டு கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். புத்தாண்டை இயற்கையுடன் கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆனைமலைக்கு படையெடுத்து வருகின்றனர். புத்தாண்டை கொண்டாடுவதாக கூறி பட்டாசுகள் வெடித்தல், மது அருந்துதல், உரத்த இசை எழுப்புதல் உள்ளிட்டவற்றை செய்யக்கூடாது என்பதால் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். மும்பையில் ஓர்லி கடற்கரை சாலையில் 3 கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகின. வேகமாக சென்று கொண்டிருந்த கார்கள் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது. இவ்விபத்தில் சிலர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் அரசு வாகனத்தில் ரீல்ஸ் பதிவு செய்த போக்குவரத்து காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பூஞ்ச் மாவட்டத்தில் பனி மூடிய முகல் சாலையில் ரீல்ஸ் எடுக்க அரசு வாகனத்தை தவறாக பயன்படுத்திய போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளரின் வீடியோ வைரலானது.